இன்றைக்கி ஒன் பாட் ரைஸ் ரெசிபி என் ஸ்டைலில் பார்த்துருவோமா. ஒரு டம்ளர் போல் புழுங்கல் அரிசி, அரை டம்ளர் போல் துவரம்பருப்பு, இதெல்லாம் அலசிட்டு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுப்போம். ஒரு சைடில் நான் இந்த மாதிரி ஒரு பொடியை அரைச்சி வச்சுருக்கேன். இதோட ரெசிபி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், லைட்டாக வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம 2 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிப்போம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் கல்லுப்பை தூவி விட்டிங்கன்னா நல்லா வதங்கி வரும். தக்காளி லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா 5 வகை காய்கறியை இன்றைக்கி இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதே ஸ்டைலில் நீங்களும் 5 வகை காய்கறி போட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். காய்கறி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சப்பொடி, நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சீக்ரெட் மசாலா, அதான் சாம்பார் பொடிங்க, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு கலக்குன்னு கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதோட சேர்த்துட்டு இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் வீதம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். விட்டுட்டு ஒரு 2 விசிலுங்க, புஸ்ஸுன்னு விட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான சாம்பார் சாதம் கம் பிஸ்மிலாபாத் ரெடிங்க. இந்த சீக்ரெட் ரெசிபியோட சேர்ந்து ட்ரை பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். உப்பு வேணும்னா நம்ம கலக்கிட்டு அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் விடுங்க. அதுக்கப்புறம் இது கூட தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் எண்ணெய், உளுந்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், முந்திரி, அப்புறமேட்டு முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இதோடு கலந்துட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இதை சுட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். செய்யறது ஈஸி தாங்க. ஒன் பாட் ரைஸுங்கிறப்போ ஆஃபீஸ் போகிறதுலேருந்து வீட்டில் இருக்கவங்களும் எல்லோரும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்மி.